சார் ப்ளீஸ் சார், உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணலாம்ல சார்? இல்லம்மா, இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுமா. பிசினஸ் வேற கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு. இப்ப என்னால இதான் முடியும். இத வாங்கிக்கோமா. சரிம்மா. தேங்க்யூ சார். ஓகே. இத்தனை நாள் நம்ம ஆசிரமத்துக்கு உதவி பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு இப்ப ஆசிரமத்தை மூட சொல்லிட்டாங்கண்ணே. உங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணுங்கண்ணே. முன்னாடி நிறைய பண்ணிட்டு இருந்தோம், இப்ப என்னால முடிஞ்சது இவ்வளவுதாம்மா. இந்தம்மா. சரிண்ணே, யார்கிட்டயாவது கொஞ்சம் கேட்டு பாருங்கண்ணே. சரிம்மா, நான் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏமா இனியா, சின்ன சின்ன அமௌண்ட் கேட்டேன், நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் செய்யறேன். சரிண்ணே. ஓகேம்மா. இத்தனை நாளா நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பணத்தை வச்சு இல்லத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஆசிரமத்தை மூடுறேன்னு சொல்றாங்கண்ணே. நீங்க தான் பார்த்து ஏதாவது உதவி பண்ணணும். ஏமா, சின்ன சின்னதா கேட்ட செஞ்சேன். பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் எங்கம்மா போறது? நான் யாருக்கிட்டயாவது கேட்டு பாக்குறேன். சரிங்கண்ணே. சரிம்மா. பழனி அண்ணா கிட்ட பேசியிருந்த, அவர் சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாராக்கா? என்கிட்ட ஒன்னும் சொல்லலையேம்மா. வந்தோடனே நான் கேட்டு சொல்றேன். சரிக்கா, கொஞ்சம் மறக்காம கேட்டு சொல்லுங்கக்கா. ஒரு அவசரமான விஷயம்க்கா. சரி, நான் சொல்றேன். தேங்க்ஸ்க்கா. ஏமா, குமார் சசி கிட்ட கேட்டேம்மா, இதான் கிடைச்சது. இந்தாங்க வச்சுக்கோங்க. சரிண்ணே. சரி வாங்க. அர்ஜுன் சாருக்கு நான் அவரை விரும்புறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன அவாய்ட் பண்றாரு. என்கிட்ட இருந்து விலகி விலகி வேற போறாரு. அவர் மேல ஆசைப்படுறோன்னு அவருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேலும் சும்மா விடக்கூடாது. வெளிப்படையாவே சொல்றதுக்கு முயற்சி பண்ணிடலாம். என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதனால பங்காளிங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அதிகமா இருக்கு. அந்த பிரச்சனையில என் பையனோட கல்யாணம் பாதிச்சிடக்கூடாது. என் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு பூ போட்டு பார்க்கணும் சாமி. சரிங்கம்மா. சுவாமி உத்தரவு கிடைக்கிறப்போ நீங்க நினைக்கிற காரியம் எல்லாமே நீங்க நினைச்சபடி நல்லபடியாவே நடக்கும்மா. வெள்ளைப்பூ சிகப்பு பூ 2 பூ சுவாமி பாதத்துல வச்சிருக்கேன். அதுல ஒண்ணு மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க. நீங்க எடுக்கும் போது மனசுல நினைச்ச பூ வந்ததுன்னா நல்லதே நடக்கும். இல்லனா அந்த காரியத்தை அப்படியே கைவிட்டுருங்க. शीर्वशस्वम् आयुष्यम् आरोग्यम् आविदा सोपमानम् महीयते धान्यम् धनम् वसुम् भगवत्र लाभम् सतसंवत्सरम् दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घ सुमंगली भव. சுவாமியை வேணிண்டு பையனை பூ எடுக்க சரி, பூ எடுப்பா. நல்ல சாமியை வேண்டிக்கோ. நல்லா வேணிண்டு எடுங்கோ. எடு. நாங்க நினைச்ச பூவே வந்திருக்கு சாமி. ரொம்ப சந்தோஷம். என் புள்ள கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடந்தா அதுவே எனக்கு போதும். வரும் சாமி. க்ஷேமமா இருங்க. சாமி வாங்கோமா, சொல்லுங்கம்மா. எனக்கும் ஒரு வேண்டுதல். பூ போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பார்க்கலாமா. 2 பூ சுவாமியை வச்சு முடியறேன். 2ல 1 நினைச்சுக்கோங்க. சரிங்க சாமி. கொடுங்கம்மா. தாத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி சதீமஹி தன்னோ துர்க பிரசோதயாத். சாமி, நான் மேடத்துக்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கு நிறைவேறணும். இது வரைக்கும் எல்லாம் தன்னால நடக்குங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்னோட எண்ணமும் முயற்சியும் அதுக்கு வேணும்னு தோணுது. அர்ஜுன் சாரை நான் அடையாததுக்கு என்னோட தயக்கம் தான் காரணமா இருந்திருக்கு. இது வரைக்கும் நான் என்ன அவர்கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை. இனிமேலும் அப்படி இருக்க முடியாது சாமி. என்னோட அமைதி மேடமோட உடல் நலத்தை பாதிச்சிடக்கூடாது. நான் நினைச்சது நடக்கணும். அதுக்கு நீதான் உதவணும். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அம்மா, பூ எடுக்கணுமே. உன் கூட யாருமே வரலையா? அம்மா, கொஞ்சம் இங்க வாமா. அண்ணி, என்னது? மீனாட்சி எதுக்கு இங்க வந்திருக்காங்க? பூ எடுத்து கொடுத்துட்டு போமா.
அண்ணி இவங்க உங்களுக்கு வேண்டியவங்களா? ஆமா. இவங்களுக்கு ஒரு வேண்டுதல், மனசுல ஒரு பூவை நினைச்சுண்டு சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கவும் ஆசீர்வாதத்துக்காகவும் இவ காத்துன்னு இருக்கா. இதுல ஒரு பூவை எடுத்து கொடுங்களேன். ஐயோ கடவுளே, இது என்ன இப்படி ஒரு சோதனை? வசு அண்ணியோட மனசுல என்ன நினைச்சு சாமி கும்பிடுறாங்கன்னு தெரியல. பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. எனக்கு அண்ணியா வர போறவங்க, அதனால அவங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். அண்ணி, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். கடவுளே, சிகப்பு பூ வந்துச்சுன்னா நானும் அர்ஜுன் சாரும் ஒன்று சேருவோம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணி, இந்தாங்க, பிரிச்சு பாருங்க. சாமி, நான் நினைச்ச பூ வந்திருக்கு. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்குமா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அண்ணி, நான் சொன்னேன்ல, நீங்க நினைச்சது நடக்கும்னு. எங்க போயிட்டு வரீங்க மீனாட்சி? எங்க அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர போனேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தான் கேட்டேன். சேச்சே, எனக்கு என்ன குறைச்சல்? அண்ணன் என்ன ரொம்ப தங்கமா பாத்துக்கிறாரு. நீங்க வேற அண்ணியா வர போறீங்க. என்ன நீ நின்னுட்டீங்க? இல்ல, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? சரி அண்ணி, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடு. சரிங்க அண்ணி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அண்ணி அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுறா. ச்சே, அதை வச்சே பூ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீனாட்சி, வாப்பா. அப்பா, மீனாட்சி எங்கப்பா? மீனாட்சி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காப்பா, இப்ப வந்துருவா. பா, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோ, இது மீனாட்சிக்கு, இது வசுந்தராவுக்கு. இது இது வசுந்தராவுக்கு. வசுந்தராவுக்கா? ஏய், என்ன மீனாட்சிக்கு 2 புடவை இருக்கு, வசுந்தராவுக்கு 4 புடவை இருக்கு. இப்பவே தங்கச்சிய மறந்துட்டியா? 4 புடவையா? எங்க கொடுங்க, நான் பாக்குறேன். டேய், இதானே வேணாங்கிறது. எனக்கு என்ன எண்ணிக்கை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? அப்பா, அது இல்லப்பா, நான் எண்ணிக்கை பார்த்து எடுக்கலப்பா. எல்லா புடவையும் நல்லா இருந்ததா, அதான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா, இதுல ஏதாவது ஒரு புடவைய மீனாட்சி கூட கொடுத்துடலாம். ஏ லூசு, உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து பாரு. நான் அப்புறமா பாக்குறேன்னா. அப்புறம் பாக்குறியா? என்னப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதை போய் அப்புறம் பாக்குறேன்றா. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மீனாட்சி, மீனாட்சி, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன்ற, நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ள வந்துட்ட. இல்லண்ணா, அண்ணி இப்பதான் கோவில்ல பாத்துட்டு வந்தேன். யாரு? வசுந்தராவையா? ஆமாண்ணா. என்ன சொன்னாங்க? என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களா? இல்லண்ணா, ஏதோ வேண்டுதல் போல பூவை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. எடுத்து கொடுத்தேன். மனசுல நினைச்சதே வந்துருச்சு போல. ரொம்ப சந்தோஷமா போனாங்க. இத சொல்லதான் இங்க வந்தியா? இல்லண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணா. என்ன சந்தேகம்? நீங்க வசுந்தரா அண்ணிய விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்னம்மா, இதுல என்ன உனக்கு திடீர் சந்தேகம்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுண்ணா.
உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஆமாம்மா, நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அர்ஜுன் சாருக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா. ஏய், ஏன் அப்படி சொல்ற? சும்மா லூஸ் மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத. உன்னை பிடிக்காமையா இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஆமா, ஏன் இந்த மாதிரி கேக்குற? இல்லனா அர்ஜுன் சார் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டை தேடிட்டு இருந்தாரு. ஒருவேளை வசுந்தரா அன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கணுங்கிற கட்டாயத்துல இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரோன்னு தோணுதுன்னா. எனக்கு என்னவோ அவருக்கும் சரி அவர் வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லைன்னு தோணுதுன்னா. இங்க பாரு மீனாட்சி, சும்மா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பேசாத. இல்லண்ணா, என் மனசுக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லண்ணா. இங்க பாரு மீனாட்சி, கண்டதெல்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத. இங்க பாரு, அண்ணன் உனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நான் அப்பாட்ட பேசிட்டு வரேன். நீங்க வசுந்தரா அண்ணிய விரும்பிதானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஆனா அர்ஜுன் சாருக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன்னா. அவருக்கும் சரி அவர் வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லைன்னு தோணுதுன்னா. ஒருவேளை அர்ஜுன் சார் தேடிட்டு இருக்கிற அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் வந்தா என்ன ஆகும்? நிச்சயமா கேள்விக்குறியாகும். என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியாகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். மார்னிங் தம்பி. குட் மார்னிங். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வசுந்தரா மேடம் எப்பவுமே ஆன் டைம்ல கரெக்டா இருப்பாங்க. அவங்க இன்னும் வரல. லேட்டா வரதுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கீங்களா? நான் தான் வர வேணாம் சொன்னேன். ஏன் தம்பி? இல்ல உத்தமன், வசு என்ன லவ் பண்றாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இப்ப அவளுக்கு இளமாறனுக்கும் நிச்சயமாக போகுது. ஏற்கனவே இளமாறன் அவருடைய ஆபீஸ்ல அக்கவுண்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு வசுவை கூட்டிட்டு போனாரு. ஆனா வசு அவர் கூட இல்லாம பாண்டிச்சேரி வரைக்கும் என்ன தேடி வந்துட்டா. அதுவே இளமாறனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஏன் இந்த மாதிரி ஆபீஸ்க்குலாம் வந்துகிட்டு? அதான் ஆபீஸ்க்கு வர வேணாம் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வசு இளமாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா யாரும் வாழாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். அவளை யாரும் தப்பாவும் இல்ல ஒரு குறையாவும் பேசிட கூடாது. எனக்கு அதான் வேணும் உத்தமன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வசு, நான் உன்னை வேலைக்கு வர வேணா வீட்டே ரெஸ்ட் எடுக்க சொன்னல. இப்ப எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? நான் சொல்றதை கேட்கவே கூடாது டிசைட் பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல சார், எனக்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன். இது பாரு வசு, நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமேல் நீ வேலைக்கு வரக்கூடாது, ஓகே? நான் ஏன் சார் வேலைக்கு வரக்கூடாது? எனக்கு ஒன்னும் புரியல. கல்யாணம் எனக்கும் இளமாறனுக்கும் தானே, அதுக்கும் நான் வேலைக்கு வரதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நான் ஏன் வேலைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு ஒரே ஒரு வேல்யூபிளான ரீசன் சொல்லுங்க. வேல்யூபிளான ரீசனா? நீ சொல்றது சரிதான், உனக்கும் இளமாறனுக்கும் கல்யாணம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ ஆபீஸ்க்கு வந்தா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவாங்க, ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா வசு? சார், மடியில கனம் இருந்தாதான் வழியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த கம்பெனியோட எம்டி. அப்படி இருக்கும்போது யார என்ன சொல்லுவாங்க? அதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு சார் பயப்படணும்? தம்பி, ஆபீஸ் தான் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அத நாமே எடுத்துக்கணும் அப்படின்னு வசுந்தரா மேடம் சொல்றாங்க இல்ல? இதோ பாருங்க, நோ ஆர்குமெண்ட்ஸ். நீ ஆபீஸ்க்கு வரது எனக்கு பிடிக்கல. இனிமே வராத, நீ கிளம்பு. நான் ஒரு நாள் ஆபீஸ்க்கு வராம இருந்தாலும் தேடிட்டு வீட்டுக்கு வந்த காலம் எல்லாம் போய் இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்தாலே உங்களுக்கு பிடிக்கலாங்கிறீங்க.
அதான் ஏன்னு எனக்கு புரியல அர்ஜுன் சார். இது பார் வசு, என் மனசுல இருக்கிற காரணத்தை மொத்தம் சொல்லிட்டேன். சார், நீங்க சொன்ன காரணம் எல்லாம் நிஜம் இல்ல. அப்ப நிஜமான காரணம் நீயே சொல்லு. நான் ஆபீஸ்க்கு வந்தா மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க என்ன லவ் பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறீங்க, அதானே? இப்ப நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. அப்புறம் எதுக்கு என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்க? பார் வசு, நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்ல. சின்ன வயசுல என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட நான் லவ் பண்ணேன். அவ தான் எல்லாமே நான் நினைச்சேன். இப்போ தலைக்கீழ மாறி போச்சு வசு. இப்ப என் மனசுக்குள்ள வேற எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு வசு. சரி சார், நான் கிளம்பிடுறேன். ஆனா இப்போ நான் சொல்றதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் நாளையில இருந்து இந்த ஆபீஸ்க்கே வர மாட்டேன். தபார், இந்த டெஸ்ட் கிஸ்ட்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு. நீ ஆபீஸ்க்கே வர வேணாம். உத்தமன் போ சொல்லுங்க. அப்ப நான் சொன்னது சரிதானே? ஏய், லூஸ் மாதிரி உளராத. இப்போ உனக்கு என்ன பண்ணு சொல்லு, பண்றேன். இது பாருங்க அர்ஜுன் சார், ஒரு மனுஷனோட உணர்வுகளை பிரதிபலிக்கிறதே அவனோட கண்ணுதான். மனசு போய் சொன்னாலும் கண்கள் காட்டி கொடுத்துரும். பாரு, உன் விளக்கத்தை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் ரெடி. ரெடி. என் கண்ணை நீங்க 30 செகண்ட் உத்து பார்த்துட்டே இருக்கணும். நடுவுல கண்ணை சிமிட்டிட்டீங்கன்னா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சிமிட்டாம என் கண்ணையே பார்த்துட்டீங்கன்னா நான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஒருவேளை நான் தோத்து போயிட்டா நாளையில இருந்து இந்த ஆபீஸ்க்கு நான் வரவே மாட்டேன். நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நான் என் வேலைய கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். போட்டிக்கு ரெடியா? அவ்வளவுதானே, நான் ரெடி. உத்தமன் சார், இதுக்கு நீங்க தான் ரெஃப்ரி. அட என்ன மேடம், கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டா போச்சு. இப்போ என்ன கொடி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவா இல்ல விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவா? என்ன தம்பி, ரெடியா? ரெடி ரெடி ரெடி. வா வா வா, பாரு பாரு, என் கண்ணை பாரு. இப்படி இல்ல சார். வேற எப்படி? வேற எப்படியா? நீங்க என் கண்ண உங்க கண்ணால சிமிட்டாம நல்லா ஒத்து பார்க்கணும். டிஸ்டர்பே ஆகக்கூடாது. கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு கண்ணை பார்க்க வைக்கிறாங்களே. ரெடி 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 ரெடி. ஓகே தம்பி, ஓகே ரெடி. 1 2 3. இல்ல அது ஓல்டு. இப்ப பாருங்க. எல் ஓ வி. என்னடா பேசுறதுக்கு டைம் இல்ல, கேம் ஸ்டார்ட். கடவுளே, கண்ணை சிமிட்டாவா பாத்துக்கோ. நாளைக்கு ஆபீஸ்க்கு வரக்கூடாது. ஐயோ, பயங்கரமா பாக்குறாளே. நான் ஆபீஸ்க்கு தொடர்ந்து வரணும். அதுக்கு இடைஞ்சல் வரவே கூடாது. என் மனசாட்சி நான் இங்க வரலாம் தப்பு இல்லைங்குது. அதனால அர்ஜுன் சார் கண்ணை சிமிட்டிடணும்.